Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1024 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஓடன் வந்துட்டாருன்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமானாங்கல்ல. ஆனா அந்த மனுஷன் கடைசியா என்ன சொன்னாரு, டோக்கிக்கு மட்டும் நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஆஃப்டர் லைஃப்ல சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அசுராவுக்கும் ரைசோவுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன மனுஷன் இப்படி பேசுறாருன்னு உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு, இவன் டெஃபினட்டா ஓடனே கிடையாது, வேற ஏதோ டுபாக்கூரு நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு 2 பேரும் தான் சொல்லுவாங்களே தவிர மத்தவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஓடன் எப்படி பேசுவாரு, எப்படி பண்ணுவாரு, எப்படி எல்லாம் சிரிப்பாருங்கிறது பர்ஃபெக்ட்டா இருக்குது. அப்புறம் எப்படி ஓடன் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்பதான் அவனுக்கு சொல்லுவானுங்க, கடைசியா டோக்கி என்ன சொல்லியிருப்பா, இந்த மாதிரி இனிமேட்டு ஃபியூச்சர்ல தான் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும், உங்களால ஃபியூச்சருக்கு வேணா போக முடியும், ஆனா இவ பவரை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போக முடியாது. ஓடன் இவங்க தப்பிச்சு வந்த அன்னைக்கு கன்ஃபார்மா செத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது பாஸ்ட்ல இருக்க ஓடன் எப்படி காப்பாத்தி ஃபியூச்சருக்கு கொண்டு வர முடியும்? அந்த ஃபியூச்சர் அன்னைக்கே நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு அது பாஸ்ட், அதை மாத்த முடியாது. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓடன் செத்துட்டாரு, டோக்கி அதனால இவங்க எல்லாத்தையும் ஃபியூச்சருக்கு அனுப்பி வச்சா. அதே மாதிரி அந்த டைம்ல அவளால பாஸ்டுக்கு போக முடிஞ்சிருந்துச்சுன்னா ஓடனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பா. அவருதான் 100% உயிரோடையே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி டோக்கி பாஸ்டுக்கு போய் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருப்பான்? அப்படி இருக்கும்போது இவன் டூப்ளிகேட், இவன் ஒரிஜினல் ஓடன் இல்லவே இல்லைன்னு உடனே அவன் பேசுற விதமே அப்படியே மாறுது. என்னப்பா ரைசோ, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி சரி, உங்க எல்லாத்துக்குமே அடிபட்டு இருக்குது, அதனால இப்படி பேசிட்டு இருக்கீங்க. லைட்டா கொஞ்சம் கேர் இருக்கத்தான் செய்யும். எனக்காண்டி கைடோ கூட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கீங்க. இது உங்க எல்லாத்துக்கும் 20 வருஷ கனவு. அப்படி இருக்கும்போது எல்லாத்து மேலேயும் சந்தேகப்படுறது நியாயம் தானே? அப்படி இப்படின்னு தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க மானுங்க. சரி, அப்புறம் எதுக்கு வெட்டித்தனமா ஏன் மேல சந்தேகப்படுறீங்க? வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் கைடோவை காலி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம லேண்ட் ஆஃப் ஆனோவை பழைய மாதிரி கொண்டு வந்து எல்லாருமே ஒன்னாவே சந்தோஷமா இருப்போம். அண்ட் நீங்க பதற மாதிரி இதுக்கப்புறம் நான் மறுபடியும் கடலுக்கு போக மாட்டேன், உங்க கூடவே லைஃப் லாங் இருக்க போறேன். ஈசோ நீ எல்லாம் நல்லா தூங்கலாம். அப்படி இப்படின்னு அவனும் அப்படியே ஓடன் மாதிரியே பேசினோன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஐ நம்ம ஓடன் தான். ஆனா ரைசோ புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். அட லூசு பயில, அவன் வேற வேற விஷயத்த பேசி நம்ம எல்லாத்தையுமே அழகா டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கைடோவை கொல்றது ஒண்ணு நம்ம வாழ்நாள் ரிவெஞ்ச் எல்லாம் கிடையாது. அவனை கொன்னாதான் நம்ம வாழ முடியும், அவ்வளவுதான். லூஃபி மத்தவங்க எல்லாருமே அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால இவன் உண்மை கிடையாது. ரியாலிட்டியை பத்தி யோசிங்க. அந்த ஆளு பேசுறதே சரியில்லை. ஓடன் எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. அப்படி இப்படின்னு ரைசோ கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பேத்தன உடனே அவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த ஓடனோட மூஞ்சி டெரரா மாறுது. கையில இருக்க கத்தி எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியா எடுக்கிறான். கிண்ணெல்லாம் பார்த்துட்டு, இல்ல இது நிஜமாவே ஓடன் தான், எல்லா விஷயத்தையுமே அவர் கரெக்டா தான் பேசுறாருன்னு கிண்ணு இந்த இடத்துல முட்டாள்தனமா அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் ஓடன் பாத்தீங்கன்னா அப்படியே பேய் மாதிரி நடந்து பக்கத்துல வருவான். உடனே அசுரா டோஜி இவன் பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்றேன்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் ஒரே வெட்டு. பாத்தீங்கன்னா அவன் மூஞ்சில வெட்டு விழுந்துருச்சு, ஆனா ரத்தம் வரவே இல்லை. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவன் ஓடனே கிடையாது, டூப்ளிகேட்னு. கடைசியில நம்மளை ஏமாத்திட்டாயிலே. நான் கூட நிஜமான ஓடன் தான் வந்துட்டாரோன்னு நம்பினேன். ஒரு 80% நம்பிட்டேன். லைட்டா தான் டவுட் இருந்துச்சு. ஆஹா மனுஷன் வந்துட்டானே, இதுக்கப்புறம் தாறுமாறா சண்டை நடக்க போகுது, எல்லாம் வேற லெவல்ல கைடோ வச்சு சம்பவம் பண்ண போறாங்கன்னு. அட கடைசியில காலவாரிட்டாயிலே. வாட்டுடு. அப்போ அவன் விடல. என்ன அசுரா, உங்க எல்லாத்தையுமே என்னோட சாமுராயின்னு நினைச்சேன், அதுக்காக எனக்குன்னு உறுதிமொழி எல்லாம் எடுத்தீங்களே, கடைசியில இப்படி பண்ணிட்டேன்னு. ஓடன் உருவத்திலேயே இந்த மாதிரி அவரோட வாய்ஸ்ல பேசும்போது ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுமா இல்லையா? ஏன்னா அவரோட லாயலான ஆளுங்க இவங்க எல்லாம். அதனால அசுரா கொஞ்சம் அசருவான். அந்த டைமுங்கும் போது வயிற்றுல கத்திய விட்டு கிண்டுன்னு அந்த ஆளு கிண்டிட்டான். சோ இப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு வந்திருக்கவன் டூப்ளிகேட்னு. நிஜமா இருந்தா அசுராவுக்கே செம ஹாப்பியா இருந்திருக்கும். அட பாவி, ஓடன் மாதிரி பேசி எல்லாத்தையும் ஏமாத்திட்டியாடா. அவரு மாதிரியே எப்படி நடந்துக்கிறான்னு ஒண்ணும் புரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஓடன் வெளியில வேற மாதிரி இருப்பாரு, ஆனா இவங்க கிட்ட அவர் வேற மாதிரி இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பெர்ஃபெக்ட்டா இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி தான் இவர் நடந்திருப்பாரு. அப்படின்னு அது எப்படி பாசிபிள்? இவங்க ஆளு இவங்க கூடவே ஒருத்தன் இருந்திருந்தா மட்டும்தான் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். அப்ப இவங்க கூட இருந்து துரோகம் பண்ணது யாரு? அந்த காஞ்சிரோ கபோதி தான். இந்த மாதிரி வேலையை அவன் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான். அப்ப அவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஓடன் மாதிரி வந்திருக்கிறது அந்த கிறுக்கு பைய வரைஞ்சு விட்டு டிராயிங். டே காஞ்சிரோ வெண்ணன்னு கத்தன உடனே காஞ்சிரோ என்ன பேசிட்டு வரானோ அதை அப்படியே இங்க ஓடன் மாதிரி இருக்கவன் பேசுவான். மொத்தத்துல அந்த மூதேவி அப்பவே சாகல, ஓகேக்கு கொல்லாம விட்டுட்டா. என்ன பண்றது, கூட ஃப்ரெண்டா இருந்தவன், அதனால அட்டாக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டா போல. அவன் என்ன சொல்லுவான், எப்படி ஓடன் மாதிரி என்னோட நடிப்பு எல்லாத்தையும் சும்மா கதற விட்டனா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா வெறியாகுது. ஆல்ரெடி இவன் மேல கொலை வெறியில இருந்தாங்க, இதுல வேற இவன் கடைசி நேரத்துல இப்படி ஒரு தொல்லை பண்ணிட்டு இருக்கானே. டெஞ்சிரோ எல்லாம் உச்சக்கட்டு வெறியாயிட்டான். சரியான சண்டை. உடனே கிண்ணு இருந்துட்டு இது எல்லாமே ஏன் தப்பு தான், மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்புவானா. ஓகேக்கோ இல்லப்பா, இல்ல இது என்னோட தப்பு, அந்த ஏற்காட்டு எருமையை கொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். உடனே அசுரா என்ன
தெரியுமா சொல்லுவான், என்னதான் கத்தி ஷார்ப்பாவே இருந்தாலும் ஃப்ரெண்ட வெட்ட போகும்போது அந்த கத்தி மொன்னே ஆகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ பண்ணது தப்பு இல்லம்மா. இப்ப என்னன்னா அவன் டிராயிங்க பக்காவா வரைஞ்சிருக்கான், டிராயிங் இங்க இருக்குதுன்னா அப்ப அவன் எங்க போனான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த கிறுக்கு பையலும் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஒக்கேக்கு வெட்டினதுல அந்த காஞ்சிரோக்கு சீரியஸா அடிபட்டுருச்சாமா. அவனே செத்துருவான்னு நினைச்சான். ஆனாலும் அவன் திரும்ப வெறியோட சண்டைக்கு எந்திரிச்சு வந்திருக்கிறது எதனாலனா கொசுக்கி கிளானை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். நான் உயிரோட இருக்க வரைக்கும் கொசுக்கி கிளான்ல இருக்க எல்லாத்தையுமே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பான். மொமோனோசுகேக்கு இப்போ டேஞ்சரு. அங்க அந்த கிறுக்கு பைய பேசாம சண்டைய ஓரமா உட்காந்து வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு இந்த வயசுல என்னால எதுவும் பண்ண முடியலன்னு உட்காந்து புலம்பி தள்ளிட்டு இருக்குது. அவன் சைஸுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? என்னால எல்லாம் சாகுறீங்களேன்னு கவலை வேற. அப்பெல்லாம் கவலைப்படாத, பேசாம சைலண்டா இருந்தவன சரி ஓகேன்ட்டு பைய மறுபடியும் நார்மல் ஆயிருவான். ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவன் டிராகனா மாறினான்னா மறுபடியும் நார்மலா மாறது எப்ப மாறுவான் எப்படி மாறுவான்லாம் சொல்ல முடியாது. ஆனா இப்ப அப்படி இல்ல, கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டான். இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது இவனோட பவரும் கைடோவோட பவரும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. பின்ன அவன் ரத்தத்துல எடுத்து ரெடி பண்ணிருக்காங்கல்ல, அப்படித்தானே இருக்கும். ஆனா அதுக்காண்டி நான் மத்தவங்களை குடும்பப்படுத்துறதுக்காக இந்த பவரை யூஸ் பண்ண மாட்டேன், நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சபதம் வேற. இப்ப என்னன்னா லூஃபி கைடோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவளுக்குமே அந்த ஆளை போட்டு உதன்னு உதச்சு குளிய தோண்டி புதைக்கணும்னு தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, மொமோனோசுகேவை பாத்துக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மொமோனோசுகே லூஃபி இப்ப சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டே வர்றான். ஆனா அவனுக்குள்ள இன்னும் வெறிங்கிறது இருக்குதும்பானா. ஓ அப்படியான ஷினபு ஃபர்ஸ்ட் கேப்பா, அதுக்கப்புறம் ஷாக் ஆயிருவா. அது எப்படி இவனுக்கு தெரியும்னு. என்னன்னா இப்ப லூஃபியை அவனால ஃபீல் பண்ண முடியுது. மொமோனோசுகேவும் புதுசா விதையெல்லாம் எடுக்கிறான். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா மேல பாப்பானா, உடனே எல்லாம் மேல பாப்பாங்க. அட அந்த பிக் பாஸ் கண்டிவிங்கள பாத்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதைத்தான் பாத்துருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க கைடோ பாத்தீங்கன்னா லூஃபியை போட்டு திரிக்க விட்டுட்டு இருக்கான். மத்தவங்களாலேயும் அவன் கூட சண்டை போட முடியல. இதுக்கு முன்னாடியாச்சும் அவன் ஒண்டி நின்னு சண்டை போறேன்னு சொல்லி நல்லா செப்பல்ஸ்ல அடி வாங்கினான். நான் இப்ப பிக் மாமும் சேர்ந்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்கிறாங்களா, சமாளிக்க முடியல ப்ரோ. என்ன அடி அடிக்கிறா, அவங்க பண்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரிச்சு போய் விழுகிறானுங்க. வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் கொள்ளுவேன்னு சொன்னவங்க இப்ப அவங்களோட பவர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி எதிர்த்து சண்டை போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்க அடிக்கிற அட்டாக்கு அட்லீஸ்ட் லைட்டா வாச்சு இறங்குது வலிக்குதுன்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். இவனுங்க என்ன அடிச்சாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரிலாம் நிக்கிறானுங்க. லூஃபி காட்டு கத்துவான், அதெல்லாம் ஒர்க் ஆகும். நம்ம விடாம அட்டாக் பண்ணோம்னா டெஃபினட்டா அவங்களுக்கும் வலிக்கும். என்னதான் பவர்ஸ் இருந்தாலும் நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தாண்டான்னு அட்டாக் பண்ண போய் அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் வருவான். சோரோ புடிச்சு பச்சை ஆத்துட்டுவான். ஏன்டா இதுக்கு முன்னாடி இதே அட்டாக் தான்டா யூஸ் பண்ணேன், ஏன்டா திருப்பி அதையே பண்ணி செப்பல்ஸ்ல அடி வாங்குற லூசுன்னு. கில்லர் பார்த்துட்டு அவங்கள மனுஷங்கன்னு மட்டும் சொல்லாத, அவங்க மனுஷங்களே இல்ல மான்ஸ்டருங்க, நம்மளால எல்லாம் தொட முடியாதுன்னு ஒண்ணு. ஏன்டா ஏன் அடி வாங்கி கிறந்துகிட்டு இப்படி கேட்பான். அவங்கள தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு. தோக்கடிக்க முடியும், ஆனா எப்படி தோக்கடிக்கணும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களா. அப்பதான் லா ஒரு பிளான் போடுவான். ரெண்டும் ஒன்னா நின்னு சண்டை போறதுனால தான் இவ்வளவு பஞ்சாயத்து. ஒருத்தரை பிரிச்சிட்டோம்னா போதும், இன்னொருத்தனை ரெண்டா பிரிச்சிடலாம். யூஸ்டஸ் கிட்டுக்குமே அதான் சரின்னு போடும். சோ எல்லாம் பயங்கரமா பிளான போட்டானுங்க. இனி இவங்கள ஒன்னா வச்சோன்னா அது நமக்கு தான் நரகம், பிரிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு. அந்த டைம் லூஃபி மறுபடியும் எந்திரிச்சு வந்து, டே கொய்யாலைகளா, நான் நரகத்துக்கு இது வரைக்கும் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டேன்டா, மறுபடியும் போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லன்னு சண்டைக்கு ரெடி ஆவானா. ரெண்டு பேரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க. இப்பத்துல இருந்து லூஃபிய பாத்தீங்கன்னா அவன் டோட்டலாவே வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது எப்பவுமே அவனுக்கு கோவம் தான் வரும். ஆனா இப்ப அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இப்போ இல்ல எப்போ இல்ல, நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நாங்க தான்டா ஜெயிப்போம் அப்படின்னு அவன் கெத்தா சொல்லுவான். இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட மாசான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பயலுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி எல்லாம் கதிகலங்க வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.